அனைவருக்கும் வணக்கம். வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். இந்த பதிவை உங்களுக்கு பார்த்தாலே பல பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். எதற்காக இந்த பதிவு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி இருக்குது. அந்த சனி பயிற்சி இருக்கிறனால நிறைய பேர் பயப்படுறாங்க. நமக்கு இந்த சனி நடக்குது, பதச்சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, அஷ்டமச்சனி நடக்க போகுது, 7.5 சனி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒரு சில 4 ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்கிற ராசி பிரச்சனை இல்லை. இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க இல்லையா? யாருமே எதை நினச்சி நீங்கள் குழப்பம் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. வராகி பக்தர்கள் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை தேடி வரும், பணமும் தேடி வரும், மகிழ்ச்சியும் தேடி வரும். சந்தோஷம் அதை விட உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல சனி பகவான் யாரை தொந்தரவுப்படுத்துவார் அப்படின்னா, ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க இல்லையா? அவர்களை தான் தொந்தரவுப்படுத்துவார் முதல்ல. எதற்காக நல்லவங்களை தொந்தரவுப்படுத்துகிறாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டேயும் ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய குணம் ரொம்ப நல்ல குணமாக இருக்கும். ஆனால் அவர்களை சுற்றி 1008 பேர் பின்னாடி அவங்களுக்கு புறம்பா பேசுகிற பழக்கம் இருக்கும், அவங்களுக்கு துரோகம் செய்கிற பழக்கம் இருக்கும், பணம் வாங்கி ஏமாத்துகிற பழக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த நல்லவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வர்ற நேரம் எது அப்படின்னா, இந்த மாதிரி சனி திசை நடக்கும்போது தான் தெரிய வரும். ஏன்னா முதல்ல பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா, நல்லவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன் கெட்டவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னா, கெட்டவங்க பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. முதல்ல நல்லவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இந்த திசை நடக்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஷ்டமச்சனியோ, கண்டச்சனியோ, பாதச்சனியோ, ஜென்மச்சனியோ எல்லாமே 2 வருடம் to 2.5 வருடம் இருக்கும். இந்த 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை உண்மை தெரிந்த பிறகு தான் அவங்க முன்னேறி வருவாங்க. அவங்க நிறைய பணத்தை இழக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ஆரோக்கியத்தை இழக்கிற மாதிரி இருக்கும், உறவுகளை இழக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல குணங்களும், அவங்க நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க இல்லையா? அது அவங்கள கைவிடாது. சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கைவிட மாட்டார். நல்லவர்களே என்றைக்குமே கைவிட மாட்டார். அவங்களுக்கு புத்தி வர வைப்பார். எப்படி குழந்தைங்கள, படிக்காத குழந்தைங்கள அடித்து படிக்க வைக்கிறோமோ அதே போல தான். இந்த நல்ல குணத்துக்காரங்களுக்கு எல்லாமே தெரியணும். உன்னை சுற்றி யார் கெட்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும், உன்னை யார் ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் முதல்ல வரும். அந்த நல்ல கேரக்டருக்கு தான் முதல்ல ரொம்ப பிரச்சனைகள் வரும். அடுத்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணல, இப்போ அந்த திசை நடக்கையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் வர ஸ்டார்ட் ஆகும். அது முடியும் போது பார்த்திங்கன்னா, சனி பகவான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கையும், முன்னேற்றத்தையும், செல்வ வளத்தையும், அவங்களுக்கு யார் முக்கியம் அப்படிங்கிறதும் தெரியப்படுத்திட்டு தான் அவர் போவார். இதுதான் நடக்குது, இப்படி தான் நடக்குது. இப்போ கெட்டவங்களாக இருப்பாங்க, கேரக்டர் நல்ல கேரக்டராக இருக்காது, பொய் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஏமாற்றுவாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், நல்ல வாழ்க்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியில் முடிவு போகலை பெரட்டி போட்டு தான் போவார். அதுதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. நம்மளே சொல்லுவோம் இல்லையா? நான் ரொம்ப நல்லவன், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் யாரையுமே ஏமாத்துனது கிடையாது, நான் எதுக்கு கஷ்டப்படுறேன், யாருக்குமே நான் துரோகம் பண்ணது கிடையாது, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லுவோம். அதுதான் உண்மை. நல்லவங்களுக்கு தான் 1008 பிரச்சனைகள் வரும். ஆனால் கடைசியில் வின் பண்ணுறது நல்லவங்க தான் வின் பண்ணுவாங்க. கெட்ட குணங்கள் இருப்பவர்கள் எல்லோருமே நல்லா வாழ்வது போல் இருக்கும், கடைசியில் அவங்க தான் மிகவும் அவதிப்படுவாங்க. அதனால் நல்ல குணங்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கொண்டே தான் இன்னும் இருக்கும். இப்போ சனி பகவானுக்கு பிடித்தது நேர்மை, நியாயம், கண்ணியம், அந்த யாரையும் ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி தான் சனி பகவான். அந்த மாதிரி ஆட்களை தான் மிகவும் பிடிக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு விதியால் துன்பங்கள் இருக்கும்போது அவருடைய திசை வரையில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடணும். எந்தெந்த பிரச்சனை வருதோ அதை நீங்கள் முழுவதும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அவருடைய அருளோடையே நீங்கள் முன்னேறி வருவீங்க.
இப்போ நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சிக்காம, எனக்கு இந்த சனி திசையால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன் எல்லாத்தையும் சொல்லி அவரை பிடிச்சி வசவா திட்டுறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவர் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். அது உங்களுக்கு முடிய போகும்போது தான் தெரியும். ஆரம்பத்தில் எல்லாருமே திட்டியிருப்போம். அது வந்து எல்லாருமே அப்படித்தான். ஆரம்பத்தில் வந்து எப்பவுமே சொல்லுவாங்களே, நல்லவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதே போல தான் சனி பகவானையும் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவர் வந்து ஒரு நேர்மையானவர். அவர் வந்து யாருமே நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். திட்டுன்னு திட்டிகிட்டே தான் இருப்போம். ஃபைனலில் தான் அவருடைய ரிசல்ட்டு நமக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு தங்கமானவர், நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கடைசியாக தான் தெரியும். அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை திட்டுறதை நிப்பாட்டுங்க. அவரை திட்டுறதை நிப்பாட்டினாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தானாக சரியாயிடும். திட்டாதீங்க. உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையே வரக்கூடாது. சனியனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை திட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை வரவே கூடாது. அந்த வார்த்தை தான் அதிகமாக வரும். நேரம் சரியில்லாத நேரத்தில் வருகின்ற வார்த்தையே அந்த வார்த்தை தான். அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுங்க. பேசாதீங்க. அபசகுண வார்த்தைகள் வந்து வாயில் வரக்கூடாது. இந்த அபசகுண வார்த்தைகள் வந்து நேரம் சரியில்லாத நேரத்தில் தான் அதிகமாக வரும். அது நீங்கள் வந்து உங்களுடைய இறை பக்தியால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடணும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு இந்த மாதிரி திசை நடக்குது அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தானங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும். ஒரு பறவைகளுக்காவது நீங்கள் தானம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு பச்சரிசி கொஞ்சம் போடுறது, தானியங்கள் கொஞ்சம் போடுவது, இல்லைன்னா யாருக்காவது வந்து டீ காஃபி கேட்பாங்க இல்லையா, நம்ம அந்த ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ரொம்ப வயதானவர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபாவது நீங்கள் கொடுத்தாலே அது உங்களுக்கு புண்ணியம் தான். இல்லைன்னா ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தானம் தர்மம் பண்ண ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா மாறும். அடுத்து முடிந்த அளவுக்கு நேர்மையாகவே இருங்க. நான் ரொம்ப நல்லவன், எனக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு, நான் எதுக்கு நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல குணங்கள் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிசயம் வந்து அந்த இறைவன் செய்வார். அதனால் பொறுமையுடன் இருங்க. உங்களுடைய கேரக்டரை மாற்றவே மாற்றாதீங்க. நீங்கள் எப்போதுமே நேர்மையாகவும் பொய் சொல்லாமல் அந்த தர்ம கேரக்டரோடு போங்க. எப்போவுமே தர்மம் தான் வெல்லும், அதர்மம் தான் தோற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் தான் எப்போவுமே நம்ம வந்து நியாயமாக கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கஷ்டத்துலேயும் நமக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து நான் நல்லவனாக இருக்கப்போ தான் கஷ்டப்படுறேன், நான் இனிமேல் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணவே செய்வேன்லாம் நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அது பின்விளைவு வேறு மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எப்போவுமே நல்லவங்களாக இருக்கும்போது கஷ்டப்படும்போது உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சப்போர்ட் அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் இருக்கும். ஒரு உறவுலேயும் முன்னேற்றம் இருக்கும், பணத்தளவுலேயும் முன்னேற்றம் இருக்கும், செல்வ செழிப்புலேயும் முன்னேற்றம் இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நேரம் சரியில்லை அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து திசை சரியில்லையா, ஓகே அப்படிங்கிறத அந்த ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல. பரவாயில்ல, இந்த வருடத்தில் எனக்கு என்னென்ன நல்ல பாடங்கள் கடவுளே கற்பித்து கொடுப்பாரு, அதிலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக நீங்கள் இருங்க. நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 75% பிரச்சனை போயிடும். ஏன்னா அக்செப்ட் தான் யாரும் பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை படாத பாடுபடுத்தும். பரவாயில்ல, எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், என் இறைவன் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துட்டாலே நம்ம லைஃப் ரொம்ப நல்லா மாறிடும். ஸோ வந்து அக்செப்ட் பண்ணுங்க. எந்த பெயினாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீண்டு வந்துடுங்க. முடியும், நீங்கள் மீண்டு வர முடியும். அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா வர முடியும். அடுத்து யாருக்கும் பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணாதீங்க, பொய் சொல்லி ஏமாற்றாதீங்க. முடிந்த அளவுக்கு நேர்மையாக இருங்க, தானம் பண்ணுங்க. யாரையும் வந்து சொல்லால் காயப்படுத்தாதீங்க, அபச சொல் வந்து பேசாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த 2.5 வருடம் சூப்பராக போகும். பிரச்சனைகள் வந்தாலுமே அது சரியாகி உங்களை நல்ல நிலைமைக்கு சனி பகவான் கொண்டு வருவார். அவரை ஒரு சொல் கூட சொல்லி திட்டாதீங்க. எல்லாருக்குமே அந்த வார்த்தை தான் வரும், சொல்லி திட்ட தான் வரும். ஆனால் திட்டாதீங்க, அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். உங்களுக்கு இப்போ தெரியாது, ஃபைனல் முடிய போகும்போது தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதனால் யாரையும் வந்து திட்டாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. முடிந்த அளவுக்கு நேர்மையாக இருங்க. இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.
மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அடுத்து குலதெய்வம். இந்த 3 பேர் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைமைக்கு நல்லா சூப்பராக கொண்டு வருவாங்க. ஏன்னா இஷ்ட தெய்வம் எப்போதுமே நமக்கு துணையாக இருக்கின்ற தெய்வம். குலதெய்வம் நம்ம வம்சத்தை காக்கின்ற தெய்வம். விநாயகர் வந்து வழிபாடு வந்து கிரகங்களில் வர பிரச்சனையெல்லாம் விநாயகர் பார்த்துப்பார். அதனால் விநாயகர் வழிபாடு, இந்த சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா, மாதத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த வரவு செலவு கரெக்டாக நீங்கள் எழுதணும். பைசா வந்து வீண் பண்ணக்கூடாது. செலவை வந்து சரியாக நோட் பண்ணி வச்சு வீண் செலவை வந்து நீங்கள் குறைக்கணும். அந்த பணத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை வந்து மிக மகிழ்ச்சியாக நீங்கள் வாழணும். அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யணும். ஒரு குடும்பங்கிறது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு சரி பண்ண முயற்சி பண்ணணும். அந்த வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த லைஃப் பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது போல் உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். அந்த நம்பிக்கையுடன் உங்களுக்கு பிடிச்ச போல் வாழ ஆரம்பிச்சிருங்க. உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாற ஆரம்பிக்கும். எந்த திசை நடந்தாலும், எந்த கிரகங்கள் சரியில்லைனாலும் நீங்கள் மாறுனீங்கன்னா அதுவும் மாறும். நீங்கள் மாறலை அப்படின்னா அதுவும் மாறாது. அதனால் உங்களுடைய லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்கே தவிர கிரகங்கள் கையில் கிடையாது. கிரகங்கள் எவ்வளோ மோசமாக நம்ம வாழ்க்கையை செயல்படுத்த நம்ம நினச்சா கூட நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிட்டாலே அது எல்லாமே சரியாயிடும். எந்த கிரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சனி பகவானாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், எந்த திசையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதற்காக ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, எந்த இறைவனும் எந்த கிரகங்களும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும், நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்லாம் எந்த கடவுளும் நினைக்க மாட்டாங்க. எந்த கிரகங்களும் நினைக்காது. நம்மளுடைய நேரம் வந்து நம்மளை அப்படி செய்ய வைக்கும், நம்மளை யோசிக்க வைக்கும். நமக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்ட்டு நம்மளை ஏதாவது யோசிக்க வைக்கும். நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டியோடு நம்ம வந்து கடவுள் நமக்கு துணையாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாலே எல்லாத்துல இருந்து நம்ம மீறி வர முடியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நல்லா மதித்து வாழுங்க. அந்த குடும்பத்துக்கான மதிப்பு நீங்கள் கொடுங்க. உங்களுடைய ரோலுக்கு மதிப்பு கொடுங்க. அதாவது அந்த மனைவியாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், அந்த ரோலுக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுங்க. நம்ம வாழ்க்கையே நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாகவும் தைரியமாகவும் இருந்தாலே உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாறும். வராகி பக்தர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். உங்களுடைய கடின உழைப்பால் தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பெயின் இருக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணால் தான் அதிலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தான் இருக்கே தவிர கிரகத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க. அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்து உங்கள் மைண்டை வந்து குழப்பிக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. வாழ்க்கை சூப்பராக மாறும். இறைவன் சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. அப்படியே வந்தாலும் அதை சமாளித்து வெளியே வர முடியும், முன்னேற முடியும், நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.